Taste the Daily. அண்மை செய்தி. ஜிஎஸ்டி வரியை குறைப்பதாக கூறி 3.5 லட்சம் லஞ்சம் கேட்ட மதுரை ஜிஎஸ்டி அதிகாரிகள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜிஎஸ்டி வரி செலுத்துவதற்காக மதுரை பிபி காலனியில் உள்ள அலுவலகம் சென்ற கார்த்திக்கிடம் லஞ்சம் கேட்டதாக கையும் களவுமாக அதிகாரிகள் பிடிபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாலமுருகன் இணைகிறார். வணக்கம் பாலமுருகன், விவரம். ஜெயஸ்ரீ, அதாவது மதுரை அப்பன் திருப்பதி பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வருகிறார். இவருக்கான ஜிஎஸ்டி வரி பாக்கி செலுத்துவதற்காக பிபிக்குளம் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஜிஎஸ்டி பிரிவில் துணை கமிஷனராக இருக்கும் சரவணகுமாரை அணுகியிருக்கிறார். ஜிஎஸ்டி வரி பாக்கியில் குறிப்பிட்ட தொகையை குறைப்பதற்கு 3.5 லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார். இந்த தொகையை கார்த்திக் கொடுக்க விருப்பமில்லாத போது இது தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் அளித்த ஆலோசனைப்படியும் நேற்று இரவு பிபிக்குளம் அலுவலகத்தில் வைத்து 3.5 லட்சம் லஞ்ச பணத்தை அலுவலகத்தில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் அசோக்குமார், ராஜ்பீர் ராணா ஆகியோரிடம் வழங்கியுள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த சிபிஐ அதிகாரி கலைமாமணி, இன்ஸ்பெக்டர் சரவணன் குழுவினர் கையும் களவுமாக பிடித்தார்கள். விசாரணையில் இந்த தொகையை துணை கமிஷனர் சரவணகுமார் தான் வாங்க சொன்னது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து 3 பேரையும் கைது செய்து சிபிஐ அதிகாரிகள் ஜிஎஸ்டி அலுவலகத்தில் வைத்து தொடர்ந்து 3 பேரும் விசாரணை நடத்தினார்கள். கார்த்திக்கிடம் ஜிஎஸ்டி பாக்கியை குறைக்க லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டது. இதன் பின் மதுரை சிபிஐ ஆத்திக்குளம் பதிவுள்ள சிபிஎம் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு 3 பேரும் மதுரை சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். துணை ஆணையர் சரவணகுமாரின் வீடு அமைந்துள்ள தஞ்சாவூர் மாவட்டம் திருவடையூர் சிபிஐ டிஎஸ்பி தலைமையில் 5 பேர்கள் காரில் சென்று திறந்து சோதனை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து துணை ஆணையர் சரவணகுமார் உள்ளிட்ட 3 பேரையும் சிபிஐ அதிகாரிகள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்த பின்பு மதுரை மாவட்ட சிபிஐ நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தியுள்ளார்கள். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். Taste the Daily.